இதுல உலகத்துல ஒரு மனிதனை நல்லவன்னு உலகம் முழுக்க சொல்லும். உலகம் முழுக்க அவனை கொண்டாடும். மனைவி ஒத்துக்க மாட்டான். உங்க ஆத்து மாமா மாதிரி உண்டான்னா என்ன கேளுங்க சொல்றேன். அவரை பத்தி எங்கிட்ட கேளுங்கோ, அவரோட ரட்சணை என்னன்னு நான் சொல்றேன்பா. ஏன்னா 24 மணி நேரமும் அவதான கூட இருக்கா. நாம கொஞ்ச நேரம் தானே பழகிறோம் ஒருத்தரோட. இந்த ராமாயணம் முழுக்க எடுத்து பார்க்கலாம். ஒரு இடத்துல கூட சீதை ராமரை சந்தேகப்பட்டாலும் இல்லை. இப்ப சாதாரணமா போன் வந்து கொஞ்சம் சவுண்டு குறைச்சா பேசினா கூட யாரோட பேசுறது? இது எல்லா பொண்களுக்கும் உள்ள சுபாவம். இது ஒரு இடத்துல சீதை இவனு அது மாதிரி அயோக்கியம் தான் வச்சுக்கோங்க, அது வேற விஷயம். அவ இவ்வளவு உஷாரா இருக்கிறதவே அவளுக்கு டேக்கா கொடுத்துறாங்க. ராமரை ஒரு இடத்துல சீதை சந்தேகப்பட்டாளுங்கிறது இல்லைங்கிறது இல்ல. எந்த இடத்துல எல்லாம் ராமரை பத்தி பேசுறாளோ அந்த இடத்துல எல்லாம் ராமனை பத்தி ஒரு விஷயத்தை அவ சொல்றாள். என்ன விஷயத்த சொல்றாள் அப்படின்னா, என் ராமன் மாதிரி ஜிதேந்திரியன் கிடையாதுங்கிறார். ஜிதேந்திரியன்னா புலநடக்கு, மனக்கட்டுப்பாடு. இவர் மனக்கட்டுப்பாடோட உள்ளவர்னு ஒரு ஆம்பளையை பார்த்து ஆம்பளை சொல்றது விசேஷம் இல்லை. இவர் மனக்கட்டுப்பாடு உள்ளவர்னு உலகத்திலேயே ஒரு ஆணுக்கு யார் சர்டிபிகேட் கொடுத்தா அது பொருந்தும்னா மனைவி கொடுத்தாதான் பொருந்தும். அந்த சர்டிபிகேட் மனைவியான சீதை கொடுக்கிறார். சாரித்திரம், அந்த இந்த சாரித்திரம்ங்கிறது ஒரு ஸ்திரீ விஷயத்தை மட்டும் எடுத்து பேசினா அது மட்டும் இல்ல, நன்னடத்தைன்னு அர்த்தம் சாரித்திரம்னா. இன்னொரு விசேஷம் சொல்றேன். நான் மனசுல வரத்தேவே ஒரு பிளான் பண்ணிட்டு தான் வந்தேன். என்னன்னா, இந்த ராமாயணம் முழுக்க 9 நாள்ல ஓரளவு விடாம சொல்லணும் அப்படிங்கிற எண்ணத்துலதான். ராமாயணத்தை மட்டும் ராமாயணம் தான் சொல்ல போறேன். நான் ஒரு விஷயத்துக்காக விஸ்தாரப்படுத்த வேண்டாம்னு நினைச்சேன். ஆனா ராமாயணம் அப்படி பண்ணாது, நம்மள அதை தாண்டி போக விடாது. இந்த சமுத்திரத்தை பார்த்தா நின்றுடுவாங்க சில பேர், யானையை பார்த்தா நிக்கிற மாதிரி ராமாயணத்துல ஒரு இடத்துக்கு வந்தா அப்படி நின்றுட வேண்டிதான் அந்த ராமகுணத்துல. அதை தாண்டி அண்ணன் போக முடியாது. இப்ப மற்ற கதைகளுக்கும் ராமாயணத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்றேன். சரித்திரம்னு கதைக்கு பேர், அப்படித்தானே? இந்த ராமாயணம்ங்கிறது என்ன? சாரித்திரமேவ சரித்திரம். ராமனோட நன்னடத்தையே சரித்திரம். இந்த ராமர் அப்படி பண்ணினார், சாகசம் பண்ணினார், இப்படி பண்ணினார், ராவணனோட அப்படி சண்டை போட்டார், இதை எங்கேயாவது விஸ்தாரமா நான் சொல்ல போறேன்னா என்ன? இந்த 9 நாள்ல எடுத்தா ராமர் எப்படி பேசினார், எப்படி பழகினார், எப்படி நடந்துட்டார், எவ்வளவு உயர்ந்த குணங்கள் ராமருக்கு அப்படிங்கிற சப்ஜெக்டை பற்றி தான் நம்ம பேச போறோம். நம்ம அப்ப சாரித்திரமே சரித்திரமா அமையறது. அது அமையறது. சாரித்திரம் சுத்தமா இருக்கணும். சாரித்திரேனச்ச கோயுக்தா சர்வபூதேஷு கோஹிதா. எல்லா உயிரினங்களுக்கும் நன்மை நினைக்கிறவனா இருக்கணும். இது அடிப்படை ரொம்ப உயர்வு. ஒரு எறும்புக்கு கூட தீங்கு பண்ணணும்னு நினைக்க கூடாது. அதுதான் கர்மாவை மூட்டையாக்குறது நமக்கு. உலகத்துல எல்லாருக்கும் வாழறதுக்கு உரிமை உண்டு. இந்த உலகம் உனக்கு மட்டும் தானே? சொல்லுங்க, ஒரு நிமிஷம் யோசனை பண்ணுங்க. இந்த கார்ல இதுல எல்லாம் போறவாளை பார்த்தேன்னா இந்த ரோடே நம்மளோடதுன்னு நினைப்பாங்க. நடந்து போறவனை பார்த்தா அல்பம் மாதிரி தோணும். அது மாதிரி நாம நினைச்சா நமக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம்? இந்த உலகத்துல எல்லாருக்கும் உரிமை உண்டு. உலகத்தை உரிமை எல்லாரும் கொண்டாடுவா. எல்லா உயிரினங்களுக்கும் உரிமை உண்டு. சில பேர் சொல்லுவா, உங்க ஆத்துல வச்ச செடி எங்க ஆத்துக்குள்ள வந்துடுத்தும். நான் சொல்லுவேன், பைத்தியமே, உங்கா எங்காங்கிறது உனக்கும் அவனுக்கு தாண்டா. செடிக்கு என்னடா தெரியும்? செடிக்கு எப்படி உங்கா எங்கான்னு தெரியும்? குருவிக்கு எப்படி உங்கா எங்கான்னு தெரியும்? உலகமே அதுக்கு. அப்ப உலகம் முழுக்க உயிரினங்களுக்கு நன்மை பண்ணணும்னு நினைக்கணும். இதெல்லாம் அடிப்படை. இப்ப நான் நம்ம பண்றோமோ தீமையாவது பண்றது குறைச்சிக்கணும். சர்வபூதேஷு கோஹிதா வித்வான். படிக்கணும், நிறைய சாஸ்திரங்களை வாசிக்கணும், அறிவார்ந்த விஷயங்களை தேடி படிக்கணும், உண்மையை தேடி படிக்கணும். பொழுதுபோக்க கூடாது, வியர்த்தமா பொழுதுபோக்க கூடாது. பாக்கி எதை இழந்தாலும் வாழ்க்கையில சம்பாதிக்கலாம், காலத்தை இழந்தா சம்பாதிக்க முடியாது. சமர்த்தனா இருக்கணும். எந்த காரியமா இருந்தாலும் அதை அப்சர்வேஷன் பண்ணிக்க தெரியும்.
இப்ப காரே சர்வீஸுக்கு விடுறேன், ஒரு வீடே கட்டுறேன்னா, ஒரு வயரிங்கே பண்றான்னா அடிப்படை நமக்கு தெரியும். உங்களுக்கு எப்ப எது தெரியலையோ அப்பதான் நீங்க ஏமாத்தப்படுவது. நீங்க முதல்ல ஏமாறுறதே அங்கதான். வைதீகம் உள்பட தெரியணும் நமக்கு. அந்த காலத்துல நம்ம தெரிஞ்சுதானே வைதீகம் பண்ணோம். வாத்தியார்ட்ட பண்ணவே கொடுக்க மாட்டோம், வேளாள வச்சு நம்ம தானே கொடுப்போம். இந்த லிஸ்ட் எல்லாமே வாத்தியார் கொடுக்க மாட்டார். கிரகப்பிரீதியும் பாரு, புண்ணியாவாச்சனம் பாரு, உடனே அத்தா அம்மாஞ்சி ஒருத்தர் இருப்பா, எடுத்து கொடுப்பா. அப்படி வைதிகம் பார்த்துருக்கல யாராவது? இந்த மொத்தமா கான்ட்ராக்ட் பேசுற வைதிகமே கிடையாது முன்னாடி. ஏன்னா தெரியும். அடுத்தது தெரியல. இப்ப கல்யாணத்தையே விட்டுட்டான். அந்த மாதிரி ஏதோ கன்னிகாதானம் தான் பண்ணி கொடுக்குறானே தவிர அதையே விட்டுட்டான் எல்லாத்தையும். இதெல்லாம் எங்க பார்க்க போறான்னு சொல்லும்போது நாலெட்ஜ் ரொம்ப அவசியம். படிக்கணும். வித்வானு சமர்த்தனம், சாமர்த்தியம் இருக்கணும். சாமர்த்தியம் இல்லைன்னா வாழ்க்கையில நீங்க என்ன தகுதி இருந்தாலும் அது ஃபெயிலியர் ஆகிறதே ஒரு வெக்ஸ் ஆகும் மனசு. சாமர்த்தியம் இருந்தாதான், சமர்த்துவம் இருந்தாதான் ஜெயிக்க முடியும். சமர்த்த பிரியதர்சனா, ஹிருதயத்துல எப்போதும் அன்பு நிரம்பி இருந்ததுன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அன்புனாலதான் பிடிக்கணும். அழகுங்கிறதே அன்புனாலதான். இன்னைக்கு எத்தனையோ பேரை நாம ஹீரோன்னு சொல்றோம். வாழ்க்கையில கண்ணு கொண்டு அவனை பார்க்க முடியாது. அது மாதிரிதான் அவனோட போட்டோ. ஆனா அவனை பார்த்தா அப்படியே பிரமிப்பா இருக்கிறதுக்கு காரணம், அவன் மேல நம்மளை அறியாம அவன் பத்தின ஒரு சினிமாவோ சம்திங் எதையோ நிகழ்ச்சிகளோ பார்த்து நமக்கு வர பிரியம். அது அந்த அன்பு ஹிருதயத்துல இருந்ததுன்னா நமக்கு பார்க்கிறவாளுக்கு பார்க்கணும்னு தோணும். பிரியதர்சனாக ஆத்மவான், தன்னை உணர்ந்தவனா இருக்கும். என்ன கம்மங்கட்டி ஆடினாலும் விவகாரம் பண்ணினாலும் இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கைங்கிறது க்ஷணத்துல போயிடும். ஒரு செகண்ட் முடிஞ்சு போயிடும். அந்த உண்மையை உணரணும். தான் யாருங்கிறத உணரணும். ஜிதக்ரோதா, கோபத்தை ஜெயிச்சவனா. இது ரொம்ப உயர்ந்த குணம். கோபம் இல்லாதவனா இருக்கணும்னு சொல்லல, கோபத்தை ஜெயிச்சவனா இருக்கு. கவனிச்சு கேட்கணும். கோபமே இல்லாம இருந்தா அவன் சன்னியாசி. கோபம் இருக்கணும். கோவிச்சுக்க வேண்டிய வாழ்க்கை, கோவிச்சுக்க வேண்டிய விஷயத்துக்கு, கோவிச்சுக்க வேண்டிய சமயத்துல, கோவிச்சுக்க வேண்டிய அளவு கோவிச்சுக்கணும். இது தெரியாம கத்தக்கூடாது. கத்தினா அந்த கோபத்துக்கு வேல்யூ இருக்காது. சில பேருக்கு கோபம் வந்தா என்ன பேசுறோம்னு தெரியாது. கண்ணா நான் சம்பாதிச்சு கொண்டு கொட்டுறதுனால உங்களுக்கு எல்லாம் அருமை புரியல. நான் போய் தொலையணும், நீங்க எல்லாம் சந்தியில நிற்கணும், நான் பார்க்கணும்பா. என்ன என்ன முட்டாள்தனமான பேச்சு. நீ போகணும், அது உன் தலையில எடுத்து. அவ சந்தியில நிற்கணும், அது அவ தலையில எடுத்து. அது ரெண்டும் முடிஞ்சு போயிடுது. திரும்பி நான் பார்க்கணுங்கிறா. போன நீ ஏன் திருப்பி ரிட்டர்ன் டிக்கெட் வாங்கிட்டு வர? என்ன பேசுறோம்னு கூட ஒரு நிதானம் இருக்காது. இது மாதிரி கத்தினா மாமிகிட்ட சொன்னா, என் மாமா கத்துறாருன்னா அது மாமிக்கு அது பழக்கம். நீங்க புது சொன்னோம், அவங்களுக்கு அது புரியாது. கொஞ்ச நேரம் கத்திட்டு அதுவே ஓஞ்சிரும். அந்த லெவலுக்கு போய்டும் நம்மளோட கோபத்தோட மகிமை. அப்படி இருக்கக்கூடாது. இதை செஞ்சா அவருக்கு பிடிக்காது, இதை செஞ்சா அப்பாவுக்கு பிடிக்காது, இதை செஞ்சா அம்மாவுக்கு பிடிக்காது, இதை செஞ்சா எஜமானனுக்கு பிடிக்காது அப்படிங்கிற அளவுக்கு நாம நடந்துக்கணும். பொய் சொல்லணும்னு நினைக்கிறது பெரிய விஷயம் இல்லை. பொய் சொல்ற மாதிரி குழந்தைகளை தயார் பண்ணக்கூடாது. உண்மையை பேசுற மாதிரி தான் தயார் பண்ணணும் குழந்தைகளை. தப்பு செய்யறது சகஜம். பிடிக்காதுங்கிறத புரிய வைக்கணும். இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது. ஜிதக்ரோதா, துதிமான், காந்தி உள்ளவனா இருக்கணும். ஆகர்ஷணம் பண்ணணும். எல்லாரையும் இழுக்கக்கூடிய சக்தி இருக்கணும். அனசூயகா, அதை விட ரொம்ப முக்கியம், பொறாமையே இல்லாம இருக்கணும். ஏன்னா பகவான் ஒவ்வொருத்தர படைக்கும் போதே ஜென்மாந்தரத்தினுடைய தொடர்புனால இன்னத்துக்குன்னு பகவான் படைக்கிறான். அப்ப அவர்களுடைய தகுதிங்கிறது இப்ப சம்பாதிச்சிருந்தது இல்லை, பல ஜென்மாவோட தொடர்ச்சி. அது இன்ன ஃபீல்டுக்கு இவாதான். நம்ம அதுக்கு வர முடியாதுன்னு அர்த்தம் இல்லை. நமக்கு அந்த ஜென்மாந்தர கர்மா இருந்தா அதுல கொண்டு விட்டுரும் நம்மள. அது மேல அதுக்குள்ள நம்ம இன்வால்வ் ஆகுது, அது வேற விஷயம். இந்த முக்கியமானது ஒருத்தரை பார்த்து பொறாமப்படுறதை விட பைத்தியக்காரத்தனம், முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. பொறாமைன்னா என்ன?
அசூயன்னா என்ன? தர்மபுத்திரரை பார்த்து கேட்டான். எட்சஸ் கேட்கறது மகாபாரதத்துல அசூய பொறாமைன்னா என்னன்னு கேட்டது. பிறர் சுகமா இருக்கிறத பார்த்து தன் சுகத்தை எவன் தொலைக்கிறானோ அதுக்குதான் பொறாமைன்னு பேருன்னாரு. அவன் சௌக்கியமா இருக்கான், அது அவனோட கர்மா. நாம சௌக்கியமா இருக்கும், நமக்கு என்ன குறைச்சல்? ரசமன்னம் சாப்பிட்றோம், வீடு இருக்கு வச்சுட்டு இருக்கோம். அவன் 5 வீடு வச்சுட்டு இருக்கானே, உனக்கு ஒரு வீடு இருக்கு, அதுவே இல்லாதவ எத்தனை பேர்? உலகத்திலேயே மனசு தாபத்தை அடையாம இருக்கணும்னா நமக்கு மேல உள்ளவாளை பார்க்க கூடாது, வாழ்க்கையில நமக்கு கீழே உள்ளவாளை பார்க்கணும். நதாபை ரவிஹூயசே அப்படிங்கிறார் நாரத துருவ சரித்திரத்துல. நமக்கு கீழே உள்ளவாளை பார்த்தாதான் வாழ்க்கையில உலகம்னா என்னன்னு தெரியும். கீழே உள்ளவாதான் ஜாஸ்தி. ரொம்ப நம்மள சௌக்கியமா தான் பகவான் வச்சிருக்கா. பொறாமையே இருக்கக்கூடாது, பிரமிக்கணும், சந்தோஷப்படணும். ராவணனை பார்த்து சந்தோஷப்படுறார் ராமர். எங்கேயாவது உண்டா உலகத்துல? எங்கேயாவது ஒருத்தர் சொல்ல முடியுமா நீ சௌக்கியமா இருக்கிறவன்டா ராவணா, நீ இப்படி கஷ்டப்பட்டு நிக்கிறது நியாயம் இல்லை, நீ போயிட்டு வாங்குற? இதெல்லாம் எப்பேற்பட்ட ஒரு பெரிய தனம்ங்கிறது. இதெல்லாம் இந்த நிலையை அடையணும்னு நினைக்கணும். பொருளாதாரத்துல உயர்வே கிடையாது. இன்னைக்கு எத்தனையோ வகையில பணம் வந்து சேர்ந்துடுறது, ஆனா அந்த சிறுமை மாறவே மாறாது. கஸ்யபிப்யதி தேவாஷ்ட ஜாதரோஷஸ்ய சம்யுக. இவனுக்கு கோபம் வந்தா தேவதைகளே பயப்படுற மாதிரி கோபம் வரவனா இருக்கணும்னு ஒரு 16 கேள்வி உள்ள மனிதன் அஸ்மின் லோகே சாம்பிரதம் லோகே, இப்ப இருக்கானா, நான் பாக்குற மாதிரி இருக்கானா அப்படின்னு கேட்ட உடனே நாரதருக்கு ஒரு சிரிப்பு வந்து. என்ன மகாத்மாவனும் உலகத்துல நாம செய்யறோம்னு நினைக்கிறோம், பகவான் வந்து அவன் தான் செய்யறான். பகவத்கீதையில ஏகாதசாத்தியாயத்துல விஸ்வரூபத்தை காண்பிச்சு, அந்த விஸ்வரூபம் மற்ற விஸ்வரூபத்திலேருந்து எந்த வகையில வேறுபட்டது அப்படின்னா, வாயில பீஷ்மர், துரோணர் இவெல்லாம் அடிபட்டு இருக்கா, கர்ணன் இவெல்லாம் அடிபட்டு இருக்கா. இது என்ன அப்படின்னு அர்ஜுனன் கேட்கிறான். அதுக்கு பகவான் சொல்றார், மமை வைத்தே நிகதா பூர்வமேவ, இவர்களெல்லாம் ஏற்கனவே நான் கொன்னுட்டேன். அதுக்கு அர்ஜுனன் கேட்டான், அப்ப இந்த சண்டையே வேண்டாம் என்ன, என்ன எதுக்கு கொண்டு முன்னாடி நிறுத்திருக்க? நீ தான் கொன்னுட்ட, முன்னாடியே கொன்னுட்ட அப்படின்னா நான் எதுக்கு சண்டை போடணும்னு கேட்டான். நிமித்த மாத்திரம் பவான் பகவான், நீ ஒரு நிமித்தம். நிமித்தம்னா நீ ஒரு கருவி. கருவி எப்படி? அதை சம்ஸ்கிருதத்தை அப்படியே, சம்ஸ்கிருதத்துல எல்லாத்தையுமே இந்த மற்ற மொழியில மாற்ற முடியாது. நீ ஒரு நிமித்தம், நீ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி, ஒரு கருவி மாதிரி. பகவான் தான் அவர்களை தீர்மானம் பண்ணினது வதம் பண்ணணும்னு. ஆனால் பாரதத்தை எடுத்து படிச்சா அர்ஜுனன் பீஷ்மரை அடிச்சான், அர்ஜுனன் துரோணரை அடிச்சான், அர்ஜுனன் கர்ணனை அடிச்சான்னு உன் பேர் வரணுங்கிறதுக்காக நீ யுத்தம் பண்ணுன்னு சொல்றாள் பகவான். அது மாதிரி இந்த இடத்துல நாரதருக்கு ஒரு அனுபவம். என்ன அனுபவம்னா, இந்த வால்மீகி ஆசிரமத்துக்கு வரத்துக்கு முன்னாடி அவர் எங்க போனார்னா, அயோத்தியில ராமரை பார்க்க தான் போனார். அரண்மனையில ராமரை பார்த்தார். ராமரும் நாரதரும் ஒரு ஏகாந்தமா பேசும்போது பகவான் சொன்னார், பகவான்னு நாரதருக்கு தெரியுமோ, அவதாரம் முடிஞ்சு வைகுண்டம் கிளம்புற சமயம் வந்தாச்சு நாரதரே, இந்த அவதார சரித்திரத்தை எழுதி வைக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும். பகவான் இதை எழுதணும், எழுத்து ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அனந்தராம தீட்சிதர்னா அவர் எப்படி உபன்யாசம் பண்ணுவார் அப்படின்னு நினைவு வரவாளை காட்டிலும் அவர் கொடுத்த ஜெயமங்கலம் எங்கள்கிட்ட இருக்கு, அவர் கொடுத்த நாராயணியம் இருக்கு, அவர் கொடுத்த சுந்தரகாண்டம் இருக்குன்னு அந்த புஸ்தகத்தை தானே சொல்றோம் நாம. எழுத்து ரொம்ப, பதிவு ரொம்ப அவசியம். அது உங்களுக்கு தான் 3 உலகத்துக்கும் பழக்கம் உண்டு, நீங்க தான் ஒரு ஆளை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நாரதற்ற அந்த பொறுப்பை பகவான் ஒப்படைக்கிறான். நாரதர் போற வழியில வால்மீகி ஆசிரமத்துக்கு வந்தார் சிஷ்யருங்கிறதுனால.
வால்மீகி கேட்ட கேள்வி எல்லாம் இவர் தான் ராமாயணம் பண்றதுக்கு தகுதியானவர். இவர் கேட்ட கேள்விக்கு பதிலே ராமாயணம் தான். அப்ப நாரதர் நினைக்கிறார், என்ன பார்த்து ராமாயணம் எழுதுறதுக்கு ஒரு ஆளை தயார் பண்ணுன்னு சொல்லிட்டு அவனே பண்ணி வச்சிருக்கான். என்னமோ நாரதர் வால்மீகிய ராமாயணம் பண்ண சொன்னார்னு கதையில வரப்போறது. உண்மையில தயார் பண்ணி வச்சது என்னன்னா அவர் தான். இது அவருக்கு மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையும் அப்படிதான். எல்லாத்தையும் பகவான் தான் பண்றான். கேட்டா நாம் பண்றோம்னு நாம சொல்றோம். நீ என்ன பண்ணுவ, போட்டுள்ள சோறு தங்கினா இதுக்கு தாண்டி உள்ள தள்ளுறதுக்கு உனக்கு சக்தி உண்டா? நின்று படுத்துனா என்ன பண்ண முடியும்? யோந்த பிரவிஷ்ய மமவாச்ச விமாம் பிரசுப்தாம் சஞ்சீவய துருவசுவாமி சொல்றார். நீ உள்ள இருக்கிறதுனாலதான் இந்த இயக்கம் இருக்கு. அப்ப பகவான் இப்படி பண்ணி வச்சிருக்கிறத பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு, நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் நான் யோஜனை பண்ணி சொல்றேன். அகம்புத்வா தைரியுக்த ஸ்ரூயதாம் நரஹா அப்படின்னா. கேள்வி கேட்டா ரெண்டு வகை உண்டு. கேள்வியை முன்னாடியே கொடுத்துருவா, என்னதான் கேள்வி கேட்க போறோம் அப்படின்னு. இதுவாது நியாயம். ஒரு இன்டர்வியூக்கு நான் போயிருந்தேன், ஒரு டிவி இன்டர்வியூக்கு. அவ சொல்றா, எனக்கு கேட்கலாம் தெரியாது சாமி, நீங்களே கேள்வி எழுதின்னு வந்துருக்கோன்னு. நன்னா இருக்குன்னு. நீ எதுக்கு அப்புறம் இன்டர்வியூ பண்றேன்னு கேட்டேன். இல்ல, இது பிரபலமானவரை வச்சு இன்டர்வியூ பண்றது, எனக்கு ஆன்மீகத்தை பத்தி தான் எனக்கு பரிச்சயம் கிடையாது, அதனால நீங்களே கேள்விய. பெரும்பாலும் அப்படிதான் நடக்கிறது. அவனே கேள்வி கேட்டு அவனே எழுதிக்கிறது தான். இது ஃப்ராடுலையும் உண்டு, நல்லத்திலையும் உண்டு. எதை கேட்டாலும் அந்த ஸ்பாட்ல வச்சு கேட்டா பதில் சொல்லக்கூடிய அறிவு சக்தி சில பேருக்கு தான், எல்லாருக்கும் கிடையாது. பகவத் விஷயமா நாரதர்கிட்ட கேட்டா பதில் சொல்றதுக்கு சக்தி உள்ளவர். இந்த நான் ஆலோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அதுல ஒரு விஷயம் இருக்கு. இந்த மற்ற சப்ஜெக்ட் மாதிரி இல்லை பகவத் குணம். தினமுமே இந்த 9 நாள் நீங்க கவனிச்சேன்னா, நான் 6:30 மணிக்கு கதை ஆரம்பிச்சா 5-8 நிமிஷம் தியான ஸ்லோகம் சொல்லுவேன். இது சொல்லாம கதை சொல்ல மாட்டேன். இது என்னதுன்னா, ராமாயணத்துக்கு முன்னாடி என்ன சொல்லணும்னு ராமாயண புஸ்தகத்துல போட்டிருக்கோ அதைத்தான் நான் சொல்றது. பாகவதம் சொன்னா பாகவதம் சொல்றதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும்னு அந்த புஸ்தகத்துல போட்டிருக்கும், அதைத்தான் நான் சொல்றது. பெரும்பாலா இப்ப எங்க மாதிரி சம்பிரதாயத்தை தாண்டி கதை சொல்றவா அப்படி சொல்ல மாட்டா. நேரடியா ஒரு ஸ்லோகத்தை சொல்லிட்டு கதைக்கு வந்துடுவா, சப்ஜெக்டுக்கு வந்துடுவா. கதை கேட்கிறவாளே சில பேர் எங்களை கேட்டிருக்கா. இந்த பழைய கால ரேடியோ மாதிரி சூடு பிடிக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் ஆறுது, தியான ஸ்லோகங்கள்லாம் சொல்லி நேரம் ஆன் பண்ண உடனே QLD மாதிரி படார்னு வரக்கூடாதா சப்ஜெக்டுக்கு அப்படின்னு. இன்னொரு விசேஷம்னு சொல்றேன், இந்த கதைக்கு வரவாழ்த்தியே ஒரு அபிப்பிராயம் உண்டு. 6:30 கதைன்னா 6:30 கதை வர மாட்டா, 6:45 வருவா. ஏன்னா கதை கொஞ்சம் சூடு பிடிக்கட்டும், சப்ஜெக்ட் வரட்டும். சூடு பிடிக்கிறதுக்கு என்ன தோசைக்கல்ல இல்ல டீசல் இன்ஜினா? கொஞ்சம் யோஜனை பண்ண வேண்டாம். ஏன் இவர் மெனக்கட்டி 8 நிமிஷம் பேசுறாரு, இத சொல்றாரு? இதுக்கு தியான ஸ்லோகம்னு பேர். இத சொல்லிட்டு தான் சொல்லணும். பகவத் விஷயத்தை மட்டும் நாம தியானம் பண்ணாம பொறுத்தியாருக்கு சொல்லக்கூடாது. நாம அனுபவிச்சதுதான். ஏன் உலகத்துல எத்தனை புஸ்தகம் இருக்கு? இந்த ராமாயணத்தை பாகவதத்தை மட்டுமே ஏன் திருப்பி திருப்பி நாம பேசுறோம் கேட்கிறோம் அப்படின்னா, இவர்கள் புறத்தியாருக்காக சொல்லல, தான் அனுபவிச்சத. அதிருப்தஸ்தம் முனிமந்தே பிராச்சேதச மகல்மஷம். ராமாயண தியான ஸ்லோகத்தில் சொல்ற போனோம். இத்தனை ராமாயணம் சொல்லி வால்மீகிக்கு என்ன மனசுனால் அதிருப்தின்னா, நாம ராமாயணம் முழுசா சொல்லல. இன்னி பிறந்த எனக்கு அந்த அதிருப்தி உண்டு. முழுசா ராமாயணம் சொல்லலையே, முழுசா ராமாயணம் சொல்லலையே. 30 நாள் சொல்லியாச்சு, 108 நாள் சொல்லியாச்சு, சொல்ல முடியாது. அது சொல்ல முடியாது. ராமகுணம் எல்லை அற்றது, அது வேற விஷயம். இருந்தாலும் நாம முழுசா திருப்தி அடையிற அளவுக்காவது ராமாயணம் சொல்லணும்னு ஆசை ஓடிண்டே இருக்கும் மனசுக்கு. அதனாலதான் நிறைய சப்ஜெக்ட் ஆரம்பிச்சு என்னால அதை கண்டினியூ பண்ண முடியாம இல்லை, டைம் இல்லை. சம்பூர்ண ராமாயணம், சம்பூர்ண பாகவதம், சம்பூர்ண பாரதம், இந்த ஸ்கிரிப்டை பேசணும்னு ஆரம்பிச்சிருக்கேன். எல்லாம் யூடியூப்ல போய் பார்த்து எல்லாம் தெரியும்.
அதெல்லாம் அப்ப அப்படி ஏன் நிக்கிறதுனால டைம் இல்லை. ஆனா பேசுவேன், பேசணும், தான் தியானம் பண்ணிட்டு தான் சொல்லணும். அதனால இவர் தியானம் பண்றார். நீ கேட்ட அத்தனை குணத்தோட உரியவன் யார் அப்படின்னா இக்ஷ்வாகு வம்ச பிரபவः ராமோ நாம ஜனைஸ்ருதः நியதாத்மா மகாவீர்யः த்யுதிமான் த்ருதிமான் வசி புத்திமான் நீதிமான் வாக்மி ஸ்ரீமான் சத்ரு நிபர்ஹணः விபுலாம்சோ மகாபாஹு கம்புக்ரீவோ மகாஹனுன்னு ஆரம்பிச்சு ராமர் குணத்தை சொல்றார். இதுல ஒரு சுவாரஸ்யத்தை சொல்றேன், நமக்கு தெரியணுங்கிறதுக்காக. சூரிய வம்சம், மனு வம்சம், இதுதான் உலகத்துல பேச்சுல வழக்கத்துல இருக்கிறது. இந்த ரெண்டையும் விட்டுட்டு இக்ஷ்வாகு வம்சம்ங்கிறார் இங்க குறிப்பிட்டு. ஏன் அப்படின்னா இக்ஷ்வாகு ராமாயண வரத்துக்கு இக்ஷ்வாகு தான் காரணம். எப்படி அப்படின்னா இந்த ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதர்னு சொல்றமோ, அந்த ரங்கநாதர் யார் காலத்துல வந்தார்? அவர் தேவலோகத்துல இருந்து 3 விக்கிரகம் இருக்கு பாருங்க. இந்த 3 விக்கிரகம் நம்ம சாஸ்திரப்படி சிற்பி வார்த்த விக்கிரகம் கிடையாது. நடராஜா, ரங்கராஜா, தியாகராஜா. திருவாரூர்ல உள்ள தியாகராஜா சிற்பி வார்த்த விக்கிரகம் கிடையாது. தேவலோகத்துல உள்ளது முச்சுகுந்த சக்கரவர்த்தி கொண்டு வந்தார். நடராஜா கைலாசத்திலேருந்து பகவான் வந்து நடனம் ஆடினார். அது மாதிரி ரங்கராஜன் இருக்கார் பாருங்க. அவர் யார் காலத்துல வந்தார் அப்படின்னா இக்ஷ்வாகு காலத்துலதான் வந்தார். சரி, அதுக்கு ராமாயணத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா கௌசல்யக்கு பகவான் ராமன் பிறக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமோ? இந்த ரங்கநாதன் தான் காரணம். ஏன்னா அவளுக்கு கௌசல்ய பொறுத்தவரை ஜோசியர்களும் உனக்கு குழந்தை கிடையாது ஜாதக ரீதியான்னு சொல்லிட்டா, வைத்தியர்களும் சொல்லிட்டா அதுக்கெல்லாம் காலெல்லாம் தாண்டி போயிடுது, இனிமே குழந்தை பிறக்காது அப்படின்னுட்டா. அதை தாண்டி கௌசல்ய நம்புறா. இந்த நம்பிக்கைக்கு எவ்வளவு சக்திங்கிறது சொல்றேன். நம்பினா மட்டும் போறாது, அதுக்குள்ள காரியத்தை பண்றா. ரங்கநாதரை நித்தியம் கூட கூட கூடையா புஷ்பம் துளசி எடுத்து கொட்டுவலாம் ரங்கநாதருக்கு முன்னாடி பூஜை பண்ணி. அதனாலதான் ஸ்ரீரங்கத்தில் உள்ள ரங்கநாதருக்கு அஷ்டோத்திரத்துல ஒரு அர்ச்சனை